என்னம்மா பார்த்துட்டு இருக்க? நம்ம லாக்ல ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் வந்து இந்த அரசியலுக்கு பத்தி ஏதோ வராராமா, அத பத்தி ஏதோ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏமா இது 3 நாள் ஆச்சுமா சொல்லி, அது இப்போ என்ன பண்ண போற? எனக்கு வேலை எப்படி இருந்துச்சு பாக்குற மாதிரியே இருக்கு. உன்னை மாதிரி எப்ப பார்த்தாலும் போன் வச்சுக்கிற மாதிரியே தோணுது. டைம் இருக்கும்போது பாக்குறேன். சரி, என்ன பாத்துட்டு இருக்கேன் வச்சுட்டேன். சரியா? சரி, என்னதான் பாக்கலாம். நீ இதுக்கு முன்னாடி பாக்கலையா? ஏதோ பார்த்து அரகரையா சரியா பாக்கல, இப்ப எல்லாம் பாக்கலாம். சரி சரி. வேலை பண்றோம், வேலைக்கு ஏற்ற கூலி எதிர்பார்க்க கூடாதா? கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கலாமா? அந்த ஸ்லோகத்தோடைய மீனிங் என்னன்னா ஒரு கதையா சொல்லிட்டு. ஐயோ, கதையா சொல்றாரா? டைரக்டர்ல இவரு கதை சொல்றாரு. 2 ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சவங்க 2 பேரு அந்த ரூம் கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்காரு. பெரிய பணக்காரர். இப்ப 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறோம். அந்த ரூம்ல இருந்து நம்ம எதுவோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி நாங்க எதுவுமே எதிர்பார்க்கலையே. ஒரு குட்டி கதையா? இவருமா யோசிப்பா, ஊர்ல எல்லாம் குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த குட்டி கதை சொன்னா பெரிய ஆளாயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஃபார்முலா ஃபில் பண்றாங்க பொழுது. ரஜினிகாந்த் குட்டி கதை சொல்லி சொல்லி இதானாரு, ஃபேமஸ் ஆனாரு. அதை அப்படியே காப்பிச்சு எதனா சொல்லுவாரு, கழுகு கதை சொல்லுவாரு. அப்புறம் வந்து இவர் ரஜினியோட ஃபேன்பா இருக்கட்டும்பா. விஜய் வேற குட்டி கதை சொல்லுவாரு. நானே லேட்டா பாக்குறேன், என்ன பேசுறேன் நான் பாக்கணும். எதிர்பார்க்காத அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகங்கள் ஒரு டவுட் வரும். வேலை பண்றோம், வேலைக்கு ஏற்ற கூலி எதிர்பார்க்க கூடாது, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அந்த ஸ்லோகம். இல்லையே, வீட்டுல வேலை செய்யறோமே, எங்களுக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்க கதையா சொல்றேன். ஒரு பெரிய வீடு அதுல ஒருத்தர் வந்து அவர் பாட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு, தொடச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் போய் சார் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சார், சார் நீங்க கொண்டு வர கண்ணாடி பெரிய ஆளாயிடுவானே, செட் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். அவனுக்கு ரசனை இல்லவன், அவன் பெரிய டைரக்டர் ஆகும் போகுது. இன்னொரு ஆளு வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு. அப்ப அவன் வேஸ்ட், அவன் நடக்கும். சரி. அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறாரு. இப்ப எதுக்கு சொல்றேன்னா கதை ஒண்ணும் புரியல. ஏதாவது பிசினஸ் வேலையா போவாரு, அது ஏன் கதை தான் சொல்றாரு, கேளு. மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யாரு கூட பேங்க் எல்லாம் தூக்கிட்டு போய் எப்ப பார்த்தாலும் சூப்பர் சூப்பர் சொன்னாங்க. பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறாரு பாரு. இன்னொரு ஆளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? வீடு வாங்கி கொடுத்தாரு. அவரை நீ என் குடிகள் வந்துரு, அவன் சொந்தக்காரர் இருப்பாரு. ஊர்லயே கேட்டான், சார் என்ன சார் என்னப்பா மாத்தி இருக்கிறாரு கதை, கதையில ட்விஸ்ட் இதான்ப்பா. கொடுத்த வேலையை நீ கரெக்டா பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலயே பயங்கரமான ட்விஸ்ட். ஜால்ரா அடிச்சவனுக்கு 1 மாசம் சம்பளம், ஜால்ராவே அடிக்காம உண்மையா வேலை பார்த்தவனுக்கு வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, மாத்தி சொல்றாரு சாரு. இவர் ஜால்ரா அடிக்கிறாரு, ரஜினிக்கு விஜய்க்கு எல்லாரும் ஜால்ரா அடிக்கிறார். இவருக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி பாக்கலாம், ரஜினி ஜால்ரா அடிச்சாரு, இப்ப விஜய் ஜால்ரா அடிக்கிறாரு. இவரு இது நான் மக்களை நீங்களே சொல்லுங்க. மக்களே, திருச்சி கிழக்கு தொகுதி ஆசை வந்துச்சு, அரசியல் ஆசை வந்துச்சு. அதான் திருச்சி கிழக்கு தொகுதி சொல்லிட்டாரு, லீடு குடுத்துறாரு. அரசியல் வரணும் இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி நாங்க கேட்கவே இல்லையே, நீங்க சொல்றீங்க. நல்லா தெரியும். என் வீட்டுல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு நான் மட்டும் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே பண்ணுங்க, ஓபனர் சர்ஜரி பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது. இத ஃபர்ஸ்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லாதீங்க, சொல்லி காமிக்க கூடாதுங்க. சர்வீஸ் பண்றது என்ன சொல்றேன், என்ன சொல்லி காமிக்கிறது. இவருக்கு இதே பழக்கம் நினைக்கிறேன்ல. ஒரு சிலர் வந்து இந்த கை செய்த அந்த கை தெரியுடான்னு சொல்ல நினைப்பாங்க. சில பேர் செய்யறது எல்லாத்தையும் விளம்பரம் சொல்லுவாங்க. இவர் பாரு, இப்ப வந்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனா நான் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணேன், நான் வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணேன், அதை பண்ணேன், இதை செஞ்சேன், இந்த ட்ரஸ்ட் காசு கொடுத்தா அந்த பண்ணேன், அந்த குழந்தைக்கு இதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மக்கள் மனதில வந்து இவ்வளவு நல்லவர்ன்றது ரிஜிஸ்டர் ஆகும். நல்லது செய்யறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நல்லது செய்யக்கூடாது, அவங்களா மக்களா தெரிஞ்சுக்கணும் இவர் நல்லது செஞ்சிருக்காரு. நம்மளா செய்யறவங்க நான் இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்லி காமிச்சு நல்ல பேர் வாங்கறதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இது இவருடைய ஸ்டைல் மாதிரி.
மருந்து ஒரு ட்ரிப் போடுறேன், அவர் ட்ரிப் போடுறேன். அப்பதான் என் வாழ்க்கையில அரசியல்ன்றது நுழையுது. ஓ சாப்பாடு போட்டு போகணும், இதனால இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியல் உள்ள வாழ்ந்தது. என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு அவங்க. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர மாதிரி பேச்சு அடிப்பட்ட உடனே ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு ஞாபகம் வந்துச்சு. நல்லா உள்ள பூந்து ஒரு செல்வாக்கு தேடினாரு, நல்லா விளம்பரம் தேடினாரு, நான் தான் நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்ணாரு, லட்டி சாய் குடும்பம் எஸ்கேப் ஆயிட்டு, ஐயோ எனக்கு தெரியாது தொடரடி ஒன்னும் ஆளாச்சு அவரு. ஐயோ ஒரு பிரச்சனை இவர் பிரச்சனை இப்ப அரசியல் வந்தா பிரச்சனை டொக்குன்னு ஓடி போயிடுவாரு. அப்போ தானே இது எனக்கு தெரியாது, நான் ஒரு கெஸ்ட் தாங்க, இது ஆள விட்டுங்க, நான் பண்ண முடியா அப்போ தொடரடிங்க பிரதர், வேணாம் வேணாம். நீங்க அம்மாக்கு இதுல அம்மாக்கு தான் கோயில் கட்டது வேற சொல்லிட்டாரு. அவர் செஞ்ச எல்லாரும் அவர் என்ன நல்லா செஞ்சாரு மொத்தம் சொல்லிட்டாரு மக்களுக்கு. எது மறைக்க மாட்டாரு, விளம்பரம் படுத்திக்கிறாரு. அவர் எது மறைச்சியே செய்ய மாட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. சூப்பர் கண்ணா பேசுவாங்கல்ல. 1 hour அதுல நல்லது நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், என் அம்மா கூட கோயில் கட்டியிருக்கேன், அப்புறம் நான் எவ்வளவு அரசியல்ல நல்லா வந்தா ரொம்ப நல்லா ஆயிடுவேன். 2-3 நாள் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏதாவது தப்புன்னா அடினா அடிச்சிருமா, என்னமா பேசாம உங்க அம்மா கிட்ட கூட சொல்றியா அப்படி? என்ன தப்பு பண்ணா அடிச்சிடுமான்ட்டு சொல்றியா? ஏமா பேசுறியா? இந்த இது கதை கேட்போமா அந்த அம்மா அப்புறம் போகப்போமா. அது வந்து பணம் தெரியும் இந்த உலகத்திலேயே இருக்கு. யாருன்னா எங்க அம்மா தான். எங்க அம்மா இல்ல, எங்க நல்ல வழியில போனா உருப்படலாம். எதிர்க்க பாக்குற கடவுள். சரி அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடா மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து நம்ம நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளவு க்ளோஸோ நண்பரோட அவ்வளவு க்ளோஸ் தான் இருக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்ல இருந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன். சரக்கு வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். அந்த தக்க தீம்தக்க அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் வேற யாரும் பண்ணேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவரு வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. எடுத்தாருன்னா அவர் நல்ல அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு, அவர் பேச்சு கேட்க மாட்டாரு. அது டைலாக் அது ரஜினி சாரோட டைலாக் தானே. விஜய் சார் ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணணும். ரஜினி இது நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி. விஜய் இது நான் ஒரு தடவை முடிவு பண்ணேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். எல்லாம் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. பஞ்ச் டேக்ல தான் வரேன் சினிமா உலகமே அப்படிதான். கூப்பிட்டு போய் என்னப்பா என் புள்ளிய ஒப்படைக்கிற பாத்துருப்பான்னு சொல்லணும்னு பார்த்தா என்னமா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியல் வராத தம்பி, இது ஒரு சாக்கடை. நீங்க அரசியலுக்கு சொல்லிருக்கிறது கரெக்ட் தானே, ஏன் வரீங்க? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டம் நான் அவர்கிட்ட சொல்றேன். என் பழக்கம் அப்படிதான், பிடிக்கலாம் தூரம் ஒதுக்கிட்டேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அதான் இவிஎம் மிஷின் மாத்திடுச்சு. உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது வந்து அவருக்கு அரசியலே தெரியலையே. திரும்பி நான் அதே தான் சொல்றேன். என் முன்னாடியிலயும் அதே தான் சொல்லிருப்பேன், இப்பயும் அதே தான் சொல்றேன். அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அரசியல் லைஃப்னு வரல, வந்துட்டாரு முழின்னு குழந்த மாதிரி மூஷின்னு இருக்காரு. அந்த முகம் பாவம், அவர் முகமே அந்த பொலிவே இறந்த மாதிரி இருக்காரு அந்த மனுஷன். எங்க அண்ணன் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். வேண்டாம் இல்ல நீ அரசியல் வந்து நினைச்சுக்கோயேன், உன் ட்ரஸ்டுக்கே தான் நீ செய்வ. எனக்கு இருக்கா அரசியலுக்கே வராம இப்போ வந்து என்ன செய்யணும்ன்றீங்க? என்னுடைய 22 வயசுல என் கையில வந்தாரு. இதெல்லாம் காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. செஞ்சதை சொல்லி காமிக்கிறதுனா நீ அரசியல் வரதுக்கே லாய்க்கு இல்ல. இப்படிதான் சொல்லி காமிச்சு எங்க மனசுல வந்து நீங்க விளம்பரம் தேடி உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது நல்லது இல்ல லாரன்ஸ் பிரதர். வேண்டாம், நீங்க வரவே வேணாம். இந்த மாதிரி விளம்பரம் தேடுறதே எங்களுக்கு பிடிக்கல. ஆசையில நிறைவேற்றுறதுல இருந்து ஒரு குழந்தை எவ்வளவு நோய்கள் வந்திருக்கு. இப்ப நீங்க எதிர்பார்த்துதானே இதை பேசுறீங்க, அப்புறம் எதுவுமே எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு. தெரியல எதிர்பார்ப்போம் கடமை பணம் எதிர்பார்க்காத அந்த டைலாக் வரல. எந்த பலனும் எதிர்பார்க்கலன்றீங்க. ஆனா இந்த மாதிரி காமிச்சு போட்டு கொடுத்து எதிர்பார்க்கறீங்க. நான் அரசியல் வரதுக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்கணும் நாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஒரு மாசம் சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு ஏதாவது பண்ணணும். சொன்ன மாதிரி ஒரு மாசம் சம்பளம் கொடுத்துட்டு தத்தி விட்டுலாம். வேணாம், எலெக்ஷன் ஜெயிக்க வேணாம். ஓகே டன், சொல்லுங்க. சூப்பர்.